உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 12ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் 17 இறை வாக்கியங்கள் 1:9 முதல் 10, 15 முதல் 22. ஆகார் என்ற அடிமை வழியாக ஆபிரகாம் ஒரு வாரிசை பெற்றும் சாராளின் மக்கள் பேறு இயக்கம் நீங்கவில்லை. எனவே இறைவன் அவர் வழியாகவும் ஓர் வாரிசை வழங்கினார். தன் மீது நம்பிக்கை கொள்வோரின் வேண்டுதலை இறைவன் கேட்பார் என்பதற்கு சான்று ஆபிரகாம் சாராவின் குடும்ப வாழ்க்கை. உத்தமனாய் இரு, கடவுள் ஆபிரகாமை நோக்கி கூறினார் என்றும் ஆபிரகாம் கடவுளுடன் பேசினார் என்றும் இன்றைய வாசகத்தில் பல இடங்களில் வருகிறது. இருவருக்கும் அவ்வளவு நெருக்கம். இந்த உறவு ஆபிரகாம் ஜெபத்தின் விளைவு. தம்மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அளித்த பரிசு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அன்பு கட்டளை கொடுக்கிறார். நீ நமக்கு முன் நடந்து உத்தமனாய் இரு. அவரும் ஆண்டவரின் சன்னிதானத்தில் தான் என்றும் இருப்பதாக உணர்ந்த ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் செயல்படுகிறார். இறைவனில் நான் வாழ்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் அவர் முன் உத்தமனாய் வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். உங்கள் பரமபிதா நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்பது நமது ஆண்டவரின் அருள்வாக்கு. சீராக்கின் ஞானம் ஆபிரகாம் புகழ்பாடுகிறது. உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை அவர் கடைபிடித்தார். சோதிக்கப்பட்ட போது பற்றுறுதி கொண்டவராக விளங்கினார். அதனால் அவருடைய வழிமரபு வழியாக மக்களினருக்கு ஆசி வழங்குவதாகவும், நிலத்தின் புழுதியைப் போல் அவருடைய வழிமரபை பெருக்குவதாகவும், விண்மீன்களைப் போல் அவர்களை உயர்த்துவதாகவும் கடவுள் அவருக்கு ஆணையிட்டு உறுதி கூறினார். சீராக் ஞானம் 44, 20, 22. திருமுழுக்கு வழியாக இயேசு என்னுடனும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளார். நானும் இறைவனுக்கும் பிரமாணிக்கமாக வாழ்ந்ததாக ஜீவிய புத்தகத்தில் எழுதப்படுமா? என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்தில் நீ இருக்க, உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் என்கிறார் பத்திரகிரியார். ஆசி பெற்ற சாராய். ஆண்டவர் ஆபிரகாம் தம்பதிகளை நோக்கி, வாரிசென்று வாடிய சாராய் கருவுற்று மகனை பெறுவாள் என்று ஆசி கூறினார். மேலும் அவர்கள் பல மக்களுக்கும் முதல்வன் ஆனான். எல்லா இனத்தவரின் அரசருக்கும் தந்தையாவான். அவனுக்கு ஈசாக்கு என பெயரிடுவாய். நம் உடன்படிக்கையை அவனுக்கும் இவனுக்கும் வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நிறுவுவோம் என்றார். 16, 20. ஈசாக்கு பிறந்ததால் மீண்ட குடும்பத்தில் குழப்பம். எனவே ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி, ஆகார் மகன் இஸ்மாயில் முன்னிலையில் பிழைக்க அருள் புரிவாய் என்று வேண்டினார். 16. அவரது விண்ணப்பம் அருளப்பட்டது. ஆபிரகாமின் குடும்ப வாழ்வில் புதைந்துள்ள பேருண்மையை விளக்குகிறார் பவுலடியார். ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன். உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலைந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. அரேபியாவிலுள்ள சீனாய் மலை இப்பொழுது இருக்கும் எருசலேமுக்கு அடையாளம். ஏனெனில் ஆகாரின் எருசலேம் தன் மக்களுடன் அடிமையாய் இருக்கிறது. அரேபியாவில் உள்ள எருசலேமும் உரிமை பெண், நமக்கு அன்னை. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கலாத்தியர் 4, 21, 31. 2ஆம் வாசகம். நற்செய்தி
மத்தேயு இயல் 6 இறைவாக்கியங்கள் 1 முதல் 4 முடியும். உடலை குறைத்து உடனிருந்தே ஒருவனை கொல்லும் பொல்லாத நோய் தொழுநோய். இந்நோயால் பீடிக்கப்பட்டவர்களை தொடுவதும் குற்றம். இத்தகைய நோயாளியைத்தான் நமது ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தினார். தொழுநோயாளி. தொழுநோய் ஒரு அருவருப்பான நோய். இது கடவுளின் சாபமாக கருதப்பட்டது. தொத்து நோயாகவும் இது எண்ணப்பட்டது. எனவே நோயாளி சமுதாயத்தினின்றும் விலக்கி வைக்கப்பட்டிருந்தான். அவன் செல்லும் இடமெல்லாம் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். பாளையத்திற்கு புறம்பே வாழ வேண்டும். லேவியர் 13 இறைவாக்கியங்கள் 45 முதல் 48 வரிய. தொழுநோயாளியை தொடுவது பிணத்தை தொடுவதற்கு சமம். இத்தகைய தொழுநோயாளித்தான் ஆண்டவரை தேடி வந்தான். இத்தகைய நோயாளி தொலைவில் இருந்து கொண்டே தன் தேவைகளை தெரியப்படுத்த வேண்டும். எந்த ராபியின் அருகில் வரவும் அவனுக்கு துணிவு வராது. ஆனால் இயேசு என்ற போதகர் ராபி மிகவும் நல்லவர், வல்லவர், இரக்கத்தின் இருப்பிடம் என்று அவன் நம்பினான். ஆண்டவரிடம் செல்ல எவரும் அஞ்ச வேண்டியதில்லை என்பதற்கு சான்று இவன் தன் இழிநிலையை உணர்ந்து ஆண்டவரின் கருணையை பெற தான் தகுதியற்றவன் என்பதை ஏற்று தாட்சியுடன் ஆண்டவரை அணுகினார். நீர் விரும்பினால் என்ற பீடிகையுடன் தன் விருப்பத்தை வெளியிட்டான். என்னை காண்பவர்கள் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். நான் மக்களிடம் வந்தால் என்னை கல்லால் அடிப்பார்கள். நீர் என்னை குணமாக்க வேண்டும் என்று நான் உரிமை கொண்டாட முடியாது. எனினும் இரக்கத்தையே நம்பியுள்ளேன். எனவே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று கொண்டாடினான். சில சொற்களில் தன்னை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டான். அவரிடம் சரண் அடைந்து விட்டான். உளநோயால் நாம் தொல்லைப்படும் பொழுது ஆண்டவரை கூவி அழைக்கின்றோமா? அவனிடமிருந்த விசுவாசம், நம்பிக்கை, தாட்சி, மன்றாட்டு என்னிடம் உள்ளதா? நல்ல மருத்துவர் நோயாளியை தொட்டால் தண்டனைக்குள்ளாவர் என்பது சட்டம். 6 அடிக்கு அப்பால் நின்றுத்தான் அவர்கள் எவரிடமும் பேச வேண்டும். அவனை ஓர் ஆளாக எவரும் மதித்திலர். அத்தகைய ஒரு பொருளைத்தான் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். ஆண்டவர் முன்னிலையில் அவர் ஒரு பொருள் அல்ல, விலை மதிப்பெற்ற ஓர் ஆள். தேவைப்பட்டோருக்கு உதவுவதே நமது ஆண்டவரின் இயல்பு. அன்பு கட்டளை என்ற ஒரு சட்டத்தையே அவர் அறிந்திருந்தார். எனவே எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது நான் விரும்புகிறேன், நீ குணமாக்கு என்று கூறி அவர் பிணி போக்கினார். பிணியுற்றவருக்கே மருத்துவ தேவை என்று கூறிய மருத்துவராம் இயேசு தானே மருந்தாகி தொழுநோயாளியை குணப்படுத்தினார். இயேசுவின் கடைக்கண் பார்வை நம்மீது பட்டாலே போதும். அவர் தொட்டாலே, அவரது ஆடையின் விளிம்பு நம்மில் பட்டாலோ போதும், நம் உள நோய்களெல்லாம் பறந்துவிடும். நமது உள்ளத்தையும் உடலையும் அவர் தொடும்படி ஜெபிப்போமா? சட்டங்களை அழிக்கவில்லை. குணமான நோயாளி கோவிலுக்கு சென்று குறைவிடம் காட்டி குணமானதற்கு சான்று பெற்று காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது மோசே சட்டம். லேவி 14. அற்புதமாக குணமடைந்த இவனும் அச்சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று பணிக்கிறார் இயேசு. தொழுநோயாளியை குணமடைய செய்வது மெஸ்ஸியாவின் செய்கையில் ஒன்றென மக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் தான் மெஸ்ஸியா என்பதை வெளிப்படுத்தும் காலத்திற்கு காத்திருந்தார். எனவே தான் குணமாக்கப்பட்டதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என அவனை கேட்டுக்கொண்டார். ஆனால் தன்னை குணப்படுத்தியவரின் புகழை பாடாது அவனால் இருக்க முடியவில்லை. அவரது செயலை விளம்பரப்படுத்தினார். நன்றி மறப்பது நன்றன்று என்பதை நன்கு அறிந்திருந்தான். எத்துணை நன்மைகளை நான் இறைவனிடம் பெற்றுள்ளேன், நன்றி கூறுகின்றேனா? ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.